ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என் அத்தியாயம் 17. நமிதாவிற்கு சக்தி மீது எழுந்துள்ள தவறான அபிப்பிராயத்தைக் கண்டு அதை எப்படி சரி செய்வது என்று டென்ஷன் ஆகிவிட்டாள். சக்தி மீது அவளுக்கு தனிப்பட்ட பகையோ கோபமோ எதுவும் இல்லை. அவள் அமர்ந்திருக்கும் அந்த பதவிக்கு பொருத்தமில்லாத ஆளாக சிபாரசில் வந்தது மட்டும்தான் அவளது கவலை. அதனால் வேலை அதிகம் கொடுக்கும் சாக்கில் அவளை தயார்படுத்தி கொண்டிருந்தாள். சக்தியை பொறுத்தவரை அவளை தவறான பெண்ணாக நமிதாவால் எண்ண முடியவில்லை. தன்னை சுற்றி நடப்பவற்றை கூட அறிந்து கொள்ளாமல் இருப்பவளைக் கண்டு சற்று பரிதாபமாக கூட இருந்தது. அவளை வரவழைத்து நேரடியாக பேசிவிட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தாள். அதன்படி மதிய உணவு இடைவேளையின் போது அழைத்து பேசிவிடலாம் என்று முடிவும் செய்து கொண்டாள். அன்று மிகுந்த மனச்சோர்வோடு வேலையில் அதிக கவனம் வைக்க முடியாமல் தவித்தபடி நமிதா கொடுத்திருந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் சக்தி. உணவு இடைவேளைக்கான நேரம் வர அதற்கு மேல் முடியாது என்று தோன்ற தனது இருக்கையிலிருந்து எழுந்து அனைவரும் உணவருந்தும் அறைக்கு சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வரலாம் என்று கதவருகே சென்றாள். அங்கே அவளது பெயர் அடிபட கதவில் கை வைத்தவள் திறக்காமல் அமைதியாக நின்றாள். பார்க்க பாவமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு எத்தனை பேரை கவர் பண்ணுறா பாருங்களேன் என்று ஒரு முதிர்ந்த பெண்மணி கூறிக்கொண்டிருந்தார். ஆமாங்க்கா, நான் கூட வந்த புதிதில் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போல தெரியுது சாக்கடைன்னு. எம்டியை வளைச்சி நுழைஞ்சதும் இல்லாமல் கார்த்திக் சாரியும் என்று அவர் முடிக்கும் முன்னே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்திருந்தாள். அவள் இப்படி ஒரு பேச்சு தன்னை பற்றி போய்க் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து பின் கோபமாக அவர்களின் முன்னே சென்று நின்றாள். அவளை பார்த்ததும் அதிர்ச்சியாகி பேச்சை நிறுத்து கொண்டவர்களை பார்த்து இகழ்ச்சியாக சிரித்து, ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க, காது குளிர கேட்கிறேன் என்றாள் அழுத்தமாக. அவளின் பேச்சு அவர்களுக்கு கோபம் ஊட்ட, தப்பு செஞ்ச உனக்கே பயம் இல்லாதப்ப நாங்கள் எதுக்கு பயப்படணும்? நான் தப்பு பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா? அவரோ அவள் எதிர்த்து பேசுவதைக் கண்டு கடுப்பாகி, அதை வேற பார்க்கணுமா? அதுதான் ஆஃபீஸே பார்க்குதே என்றார் கிண்டலாக. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் வீட்டு பெண் இந்த நிலையில் இருந்தால் இப்படித்தான் பேசுவீங்களா? சீச்சி, எங்கள் வீட்டு பெண்ணெல்லாம் உன்னோட சேர்க்காதே என்றார் ஆங்காரமாக. அவரின் இலக்காரமான பேச்சில் மனம் எரிமலை என கொதிக்க ஒரு நிமிடம் கண்மூடி திறந்தவள் அந்த அறையை விட்டு வெளியேறி தனது மேசைக்கு சென்றாள். அவள் சென்றதும் அந்த அம்மாள், இதுங்க எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்க வருதுங்க என்று சொல்லவும் அவருக்கு ஆதரவான சிலர் கொள்ளென சிரித்தனர். அப்பொழுது தனது மொபைலுடன் அங்கே சென்று நின்றவள் அவரை கூர்மையாக பார்த்துவிட்டு தனது மொபைலை திறந்து தானும் ஆதிகேசவனும் மாலையும் கழுத்துமாக இருக்கும் படத்தை எடுத்து அனைவரும் பார்க்கும்படி காண்பித்தாள். அவள் ஏதோ காண்பிக்கிறாள் என்று சுவாரஸ்யமில்லாமல் கிண்டலாக திரையை பார்த்தவர்களின் விழிகள் அதிர்ச்சியில் இருக்க, அந்த பெண்மணியோ நாற்காலியை விட்டு எழுந்து விட்டிருந்தார். அப்பொழுது நமிதாவும் அங்கே வந்திருக்க அவளை அழைத்து பேசிவிட வேண்டும் என்று கூப்பிட்டு விட்டிருக்க, அதற்குள் அங்கே அனைத்தும் அரங்கேறியதைக் கண்டு அவளுமே திகைத்து நின்றாள். ஆனால் அவளுக்கு மொபைலில் என்ன இருந்தது என்று தெரியாமல் அனைவரின் முகத்தையும் பார்த்து கொண்டு நின்றாள். இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் சக்தி ஆதிகேசவன், இந்த கம்பெனியோட ஓனர், கார்த்திக் என் அண்ணன் என்றாள் அழுத்தமாக. அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து நிற்க நமிதாவுமே இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு விஷயம் சக்திக்கு பின்னால் இருக்கும் என்று நினைக்கவில்லை. திகைப்புடன் சக்தியை பார்த்தபடி நின்றிருந்தாள். அத்தனை நாள் இருந்த மன அழுத்தம், அவர்களின் பேச்சில் இருந்த அசிங்கம் எல்லாம் சேர்ந்து கொள்ள சக்தியின் மென்மையான மனம் கூட அனலாக கொதிக்க ஆரம்பித்தது. யார் என்ன என்று எதுவும் தெரியாமல் ஒருவரை பற்றி அவங்க கேரக்டரை பற்றி அசிங்கப்படுத்துவீங்களா? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இங்கே இருக்கிறவங்களில் பாதி பேர் பெண்கள். நம்மளை நாமே அசிங்கப்படுத்தலாமா? என்னிடத்தில் வேற ஒரு பொண்ணு இருந்து தப்பே செய்யாத பெண்ணை இப்படி கேவலமாக பேசி அவள் தவறான முடிவிற்கு வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? யாரும் பதில் பேசவே இல்லை. அதிலும் அந்த பெண்மணிக்கு தானே வழியே சென்று மாட்டிக்கொண்டோமே என்றிருந்தது. தனது எதிர்காலத்தை பற்றிய பயமும் எழலாயிற்று. அவரை பார்த்தவள்,
நான் உண்மை என்னன்னு சொல்லிட்டேங்க. இப்போ நீங்கள் எந்த முகத்தை வைத்து கொண்டு என்னோட அலுவலகத்தில் வேலை செய்வீங்க? அவள் பேச ஆரம்பித்ததுமே நமிதாவிற்கே ஆச்சரியமாக இருக்க, மெல்ல அவள் அறியாமல் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்திருந்தாள். சக்திக்குள் இப்படி ஒரு பரிமாணம் இருப்பதை இன்றுதான் பார்க்கிறாள். தான் எத்தனை கடினமாக நடத்தினாலும் ஒரு நாள் கூட மரியாதை குறைவாக நடந்து கொண்டதில்லை. ஆனால் தனது கேரக்டரை பற்றி பேசியதும் பெண் புலி போல அனைவரையும் பார்த்து சீறிக்கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் சந்தோஷமாக உணர்ந்தாள். அவளின் கேள்வியில் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, நான் உங்களை மாதிரி இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்கிட்டையும் அதிகமாக நெருக்கமாக பழகலைனாலும் என் குடும்பத்தில் ஒருவராக நினச்சேன். ஆனால் வயதில் பெரியவரான நீங்கள் இப்படி ஒரு நடத்தையில் இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு இதுதான் முதலும் கடைசியுமா வார்னிங். இனியொரு தடவை அடுத்தவங்களோட கேரக்டரை பற்றி தவறாக பேசுனீங்கன்னு தெரிஞ்சால் நீங்களாக ராஜினாமா கொடுத்துட்டு போயிடுங்க. உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இங்கே இடம் இல்லை என்றாள் கேசவனின் மனைவியாக. அதை சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேற அவசரமாக அவளை பின்தொடர்ந்த நமிதா சக்தி என்று அழைக்க அவளை பார்த்துவிட்டு, ப்ளீஸ் மேம், என்னால் இன்றைக்கி இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது. இன்றைக்கி மட்டும் மதியம் ஒரு ஹாஃப் டே லீவு போட்டுடுங்க என்றாள் கெஞ்சலாக. அதை கேட்டு அதிர்ந்து போன நமிதா எதுவும் பேசாமல் ஓகே சக்தி என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று கேசவனை அழைத்தாள். அவனது எண் பிஸியாக இருக்க தான் சேவ் செய்திருந்த ரெக்கார்டிங்கை அவனது வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பிவிட்டு ஓய்ந்து போய் நாற்காலியில் அமர்ந்து விட்டாள். சக்தியோ ரெஸ்ட் ரூமிற்குள் சென்று அழுது கரைந்தாள். அத்தனை நேரம் இருந்த தைரியம் எல்லாம் கரைய தன்னை பற்றி ஒரு தவறான பேச்சிற்கு இடம் கொடுத்து விட்டோமே என்று அழுது தீர்த்தவள் முகத்தை கழுவிக்கொண்டு வெளியேறினாள். தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறி வழக்கமாக தான் செல்லும் பாதையில் நடக்க ஆரம்பித்தாள். ஒரு வாரமாக கேசவனை பார்க்காதது, அலுவலகத்தில் நடந்த விஷயம் என்று எல்லாம் மனதை அழுத்த சுற்றுப்புறத்தை ஆராயாமல் நடந்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் அருகே ஒரு கார் வந்து நிற்க அவள் சுதாரித்து கொள்ளும் முன் அந்த காரில் இருந்தவர்கள் அவளை கடத்தியிருந்தார்கள். அவளின் முகத்தில் மயக்க மருந்தை வைத்த நிமிடமே மயங்கி விழுந்துவிட எளிதாக கேசவனின் சக்தி கடத்தப்பட்டிருந்தாள். சக்தி கிளம்பியதும் கார்த்தியை அழைத்து அலுவலகத்தில் நடந்ததை கூறிவிட வேண்டும் என்று முயற்சிக்க அவனது எண்ணும் பிஸியாகவே இருக்க நொந்து போய் விட்டுவிட்டாள். அதனால் சக்தி கடத்தப்பட்டது எவருக்கும் தெரியாமலேயே போனது. 7 மணி வரை சக்திக்காக காத்திருந்து விட்டு அவள் வீடு வந்து சேரவில்லை என்றதும் கேசவனுக்கு அழைத்து பார்த்தார் சாவித்திரி அம்மா. அவன் எடுக்கவில்லை என்றதும் கார்த்தியை அழைக்க அவன் எடுத்ததும் சக்தி வீடு வந்து சேரவில்லை என்கிற விபரத்தை கூறிவிட்டார். அதை கேட்டதும் பதட்டமானவன் உடனே நமிதாவிற்கு அழைக்க ஃபோனை எடுத்ததுமே, மதியத்திலேருந்து அத்தனை கால் பண்ணனே, கால் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு கூட கூப்பிட மாட்டீங்களா என்று எரிந்து விழுந்தாள். அவனோ அவள் தன்னிடம் உரிமையாக பேசுகிறாள் என்று எண்ணி, நம்ம விஷயத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சக்தி எப்போ வீட்டுக்கு கிளம்புனா என்றான் அவசரமாக. அது என்ன நம்ம விஷயம்? சக்தி மதியமே கிளம்பியாச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்பவே அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருந்தா சக்தி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டா என்றார் படபடப்பாக. வாட், மதியமேவா? சக்தி இன்னும் வீடு போய் சேரல என்றான் டென்ஷனாக. நமிதாவிற்கும் அதிர்ச்சியாக, வீட்டுக்கு போகலையா? இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையினால் எங்கேயாவது போயிருப்பாளோ? என்ன பிரச்சனை? நான் கேசவனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணியாகணும் என்றான் டென்ஷனுடன். எம்டி எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள், நானும் வந்துடுறேன். ஓகே என்றவன் அவளிடம் விவரம் கூறிவிட்டு கேசவனிடம் சொல்ல வேண்டும் என்று ஹார்பருக்கு கிளம்பினான். தங்களின் சரக்குகளுக்கான பேப்பர் ஒர்க்கை முடித்துவிட்டு கிளம்பிக் கொண்டிருந்தவன் முன் சென்று நின்றான் கார்த்திக். நமிதாவும் வந்துவிட இருவரையும் பார்த்ததும் அவர்களின் சொந்த பிரச்சனை எதுவோ என்று எண்ணியபடி என்ன விஷயம் என்றான். அவனிடம் எப்படி சொல்வது என்று புரியாமல், கேசவா, சக்தி இன்னும் வீட்டுக்கு போகலையாம் என்றான். அவன் சொல்லி முடிக்கவும் கேசவனின் ஃபோன் அழைக்க யோசனையுடன் அவனை பார்த்து கொண்டே அதை எடுத்து காதில் வைக்க அந்த பக்கம் வந்த செய்தியில் அவன் முகம் மாறியதைக் கண்டு நமிதாவிற்கு வியர்க்க ஆரம்பித்தது. யார்கிட்ட கையை வச்சிருக்கேன்னு தெரியாமல் வச்சிருக்க ஹசன். என் பொண்டாட்டி மேலே ஒரு கீறல் விழுந்தாலும் உன் பரம்பரையே காலி பண்ணிடுவேன் என்று மிரட்டிய அவன் முகத்தில் தெரிந்த ரௌத்ரத்தைக் கண்டு ஓரடி பின்னால் நகர்ந்தாள் நமிதா. கார்த்திக்கோ அவசரமாக, என்ன கேசவா? ஹசன் சக்தியை தூக்கிட்டான் என்றவனது முகம் இறுகிய பாறை போன்ற தோற்றத்துடன் இருந்தது. நமிதா அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்து விட்டு இரு கைகளால் வாயை மூடிக்கொண்டு, ஐயோ,
சக்தியே இன்னைக்கு மதியம் நடந்த பிரச்சனையை நினச்சி ரொம்ப வேதனையில் இருந்தா. பாவம், ரொம்ப சோர்வாக வேற இருந்தா. இருவரும் அவசரமாக என்ன பிரச்சனை, எங்கே என்றனர். அவர்களிடம் மதியம் அலுவலகத்தில் நடந்த அனைத்தையும் கூறிவிட கார்த்திக்கிடம் தான் பேச முயன்றதையும் கூறினாள். அதை கேட்டதுமே அடுத்த நிமிடம் கார்த்திக்கின் கன்னம் பழுக்க ஓங்கி அறைந்திருந்தான் கேசவன். நான் தான் சக்தி விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு நடுவில் நாட்டாமம் பண்ண என்று அவன் கழுத்தை பிடித்திருந்தான். அவனோ கொலைவெறியுடன் நமிதாவை பார்த்துவிட்டு, இவ பூஜாடியை உடப்பான்னு பார்த்தா இவங்கிட்ட கோர்த்து விட்டு பல்ல தட்டிட்டா என்று குமுறிக்கொண்டு, நான் அப்படி நினைக்கல கேசவா, நீ சக்தியை சரியாக கவனிக்காதனால இப்படி சொல்கிற. நானும் அப்படியே விட்டுருந்தா நீ சக்தியை ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துருக்கணும் என்றான் முறைப்புடன். அவர்களின் சண்டையை பார்த்து கொண்டிருந்தவள் பதட்டத்துடன், சார் சீக்கிரம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சக்தி பாவம் என்றாள். அவள் சொன்னதும் தன்னை நிதானித்து கொண்டவன், போலீஸ் எல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க என்றான். அப்பொழுதும் விடாது சந்தேகத்துடன், சக்தி உயிருக்கு பிரச்சனையாகிட போகுது சார் என்றாள் பயத்துடன். அவள் சொன்னதை கவனிக்காது அங்கிருந்து அவன் நகர்ந்து விட கார்த்திக் அவள் அருகில் சென்று, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு என்றான் முறைப்புடன். இங்கே இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க, அதிலும் அந்த ஹசன் பிரதர்ஸ் ரொம்பவே மோசம், ப்ளீஸ் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்றாள் கெஞ்சலாக. நன்றாக நிமிர்ந்து நின்றவன், நாங்களும் மிக மோசமானவங்க, அவனுங்களே சக்தியை கொண்டு வந்து விட வைப்போம் என்றவனின் முகம் கடுமையாக மாறியிருந்தது. அதுவரை தன்னிடம் காதல் சொல்லிய கார்த்திகை மட்டுமே அறிந்தவளுக்கு அந்த முகம் மிரட்டியது. அவனது கடுமையிலேயே எதையும் செய்வோம் என்கிற தெனாவட்டு தெரிய தன்னிடம் அறை வாங்கி கொண்டு நின்ற கார்த்தியின் முகம் மின்னி மறைந்தது.